அஸ்வெசும இரண்டாம் கட்டத்தின் கீழ் தகுதி பெற்றுள்ள இரண்டாவது பயனாளர் பெயர் பட்டியல் நேற்று முதல் நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து பிரதேச செயலகங்களிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை குறிப்பிட்டுள்ளது. பண்டாரவளை பகுதியில் நேற்று குளவிக்கொட்டுக்கு இலக்கான 10 பாடசாலை மாணவர்கள் பண்டாரவளை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பண்டாரவளை காவல்துறை தெரிவித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு இந்திய கடன் திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படாத நிறுவனம் ஒன்றிடமிருந்து கொள்முதல் நடைமுறைகளை மீறி சுகாதார பொருட்களை கொள்வனவு செய்ததன் மூலம் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புப்பெல்ல உள்ளிட்ட குழுவினர் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதாகவும் அந்த நீர்வழி பாதையூடாக பயணிக்கும் அனைவரும் கடுமையான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையில் கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற தொலைபேசி உரையாடலின் பெறுபேறாக இன்று நாட்டிற்கு எரிபொருள் கப்பல் ஒன்று வருகை தரவுள்ளது. எரிபொருள் போக்குவரத்து நடவடிக்கைகள் இன்று முதல் வழமை போல் முன்னெடுக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய தனியார் பவுசர் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு நுகர்வோரை பாதுகாப்பதற்காக விசேட வேலை திட்டம் ஒன்று தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. வாரத்தின் ஒவ்வொரு புதன்கிழமையும் அனைத்து வகையான மேலதிக வகுப்புகளையும் இடைநிறுத்துமாறு அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி ஆசிரியர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தாய்லாந்திலிருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் கொண்டுவரப்பட்ட 2 லட்சம் ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுடைய அலங்கார தாவரங்களுடன் பயணியொருவர் நேற்று கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். தற்போது நாட்டில் நிலவும் வெப்பமான வானிலை எதிர்வரும் மே மாதம் வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.